மெட்ரோ ரயில் திட்டத்தை ஆளும் கட்சியினர் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய மு.க.ஸ்டாலின் விரைவில் இதற்கு எதிராக சென்னை மாவட்ட மக்களை கூட்டி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். திமுக சார்பில் சென்னை தெற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தலைமையேற்று பேசிய திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை ஆளும் கட்சியினர் உள்நோக்கத்தோடு தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டி அதனை கண்டித்து மாநகரில் திமுகவினரை கூட்டி விரைவில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஆந்திராவின் படுகொலைக்கு ஜெயலலிதா கண்டனம் தெரிவிக்காததும் வரவிருக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் ஹைதராபாத்தில் உள்ள அவர்களின் சொத்தும் வழக்கு பின்னணியில் இருப்பதே என குற்றம் சாட்டினார். அந்த வேண்டுகோளை நான் உங்களிடத்தில் நினைவு கொடுத்து அதை ஒரு கட்டளையாக பிறப்பிக்க நான் விரும்புகிறேன். நீ மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றியும் ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகளிடத்தில் பேசி கடனை பெற்று வர வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த பணியை நாங்கள் நிறைவேற்றி தந்தோம். அந்த விளைவுதான் மெட்ரோ ரயில் திட்டம் நம்முடைய சென்னை மாநகரத்திற்கு உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவை நாம் தான் நடத்தினோம். அதனுடைய பணியை தொடங்கினோம். ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை செஞ்சு முடிச்சு இந்நேரம் அந்த பணி மக்களுக்கு பயன்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் என்ன நிலை? அதுல ஒரு மந்த நிலை.